பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வளங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைய தினம் இலங்கை கடற்படையால நாகப்பட்டினத்தை சேர்ந்த கடலோர மக்கள் 11 பேர் இன்னைக்கு பிடிபட்டிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 12 பேர், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 பேர். மொத்த தமிழ்நாட்டு கடலோர மக்கள் மீனவர்களையும் கொண்டு போய் இலங்கையிலேயே அடைச்சு வச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். போராட வேண்டிய வேலையே இருக்காது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் இவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். அவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். அவங்க பிடிப்பாங்க, இவர் கடிதம் எழுதுவார். இந்த உத்தியோகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மீன் பிடிக்க போங்க. ஒரு 2 நாள் கடல் மத்தல்ல ஒரு ஓரமா போட்டு அந்த கரை ஓரம் நின்று பாருங்க. அப்ப தெரியும் எங்களோட வலி என்ன, வருத்தம் என்ன. இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும் நீங்க எங்க திறந்தாலும் சரி, கொல்கத்தால ஒரு சம்பவம் நடந்து, அதை தாண்டிய பிரச்சனைகளும் சம்பவங்களும் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கு. இங்க தஞ்சை மாவட்டத்துல பாப்பாநாடுல ஒரு பிள்ளையை பாலியல் வன்கொடுமைக்கு, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க. என் ஊரின் பக்கத்து ஊர் வடக்கு பொய்கை நல்லூர், அந்த ஊர்ல வீட்டுல படுத்திருந்த அம்மா, வீட்டுல தூங்கிட்டு இருந்த அம்மா, தன் பிள்ளையோட, கணவர் இல்ல, பிள்ளையோட தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை அந்த பிள்ளைய வல்லுறவுக்கு ஈடுபடுத்த உள்ள புகுந்து அந்த பிள்ளை தன் பிள்ளையை காப்பாற்றி விடுவதற்காக அந்த தாய் தன்னையே இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு மூச்சு பேச்சு இல்லாம இன்று வரை கிடக்கிறார். இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. இதெல்லாம் பார்த்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம என்ன மாதிரியான மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த நிலத்தின் மீதான பெருமை என்ன தெரியுமா? இந்த சோழ புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் பறக்கிறது என்றால் தமிழன் அவளுடைய மாண்புக்கு சொந்தக்காரன், அவனுடைய அறம் தான் இது நாள் வரை இதை பறக்க விட்டு வைத்திருக்கிறது. அந்த அறத்தின்பால் வளர்ந்த மக்கள் நாம். ஆனா எல்லாவற்றையும் கடந்து போக, சகித்து போக தொடங்கிட்டோம்.